என்ன எது மாதிரி செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியில 2025 தேசியத்துல இருந்து மாநிலம், மாவட்டம், மண்டல் கிளை அளவில் அமைப்பு தேர்தல் நடந்த ஒவ்வொரு 3 ஆண்டுகளும் அமைப்பு தேர்தல் நடந்த வழக்கம். இன்றைய தினம் நமது தமிழகத்திலே சிறப்பான முறையில் அமைப்பு தேர்தல் நடந்து கொண்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சியில். அதன் அடிப்படையில் எங்களுடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இன்றைய தினம் மண்டல் கிளைத்தலைவர் தேர்தல் முடிந்து மண்டல தேர்தல் முடிந்து இன்றைய தினம் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையின் அடிப்படையில் அறிவித்தன் பேர் என்னுடைய பேரை பரிந்துரை செய்திருக்காங்க. இதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இளம் நாயகன் அண்ணாமலை அவருடைய முன்முயற்சி, அவருடைய ஆதரவை தான் நான் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பதிவேற்றிருக்கேன். என்னுடைய வழிகாட்டி டாக்டர் தமிழிசை வழிகாட்டுதலுடன் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கட்சியை கொண்டு போவேன், கிளை அளவில் கொண்டு போவேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2000 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சவுக்கடிக்கு கொடுக்கின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியானது கிளை அளவில் கொண்டு போய் சென்று வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் 3 தொகுதி சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்குது. இந்த 3 தொகுதியிலும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களை நாம் கொண்டு போய் சேர்ப்பேன். மேலும் அண்ணாமலை அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகளுக்கு இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய செயல்பாடுகள் மிக வலிமையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் முதல் எதிரியே திமுக தான். திமுக வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்றத்தில் வெளியேற்றுவது எங்களுடைய கோரிக்கை. இதுதான் என்னுடைய லட்சியம்.